ஒரு சந்தோஷம், ரெண்டு சந்தோஷம் நோம்பாளி. ஒன்னு அல்லாஹ்வை சந்திக்கும் போது, இன்னொன்னு நோன்பு திறக்கும் போது உள்ள சந்தோஷம். இது இனம் புரியாத ஒரு சந்தோஷம். அந்த நேரத்துல அவனு அறியாம அல்லாட்ட தண்ணி பற்றி எல்லாம் பேசுறேன். யாரெல்லாம் என்ன மன்னிச்சிரு, யாரெல்லாம் என்னுடைய இயலாமையை நீ ஏற்றுக்கோ, என்னுடைய நோம்புல இருக்க குறையில மன்னிச்சிரு, நான் முடிஞ்ச வரைக்கும் பெண்களை இருக்கிற முயற்சி பண்றேன் யாரெல்லாம், என் குடும்பத்தில் உங்களுக்கெல்லாம் உதவி செய்யலாம், இந்த நோன்புடைய காலங்கள்ல இன்னும் நாங்கள் பெருதலோடு இருப்பதற்கு உதவி செய்யலாம் என்றெல்லாம் அந்த நேரத்துல அவனுக்கு குறித்து பலகீனங்களை குறித்து இந்த எல்லா வகையிலும் இந்த வருஷம் பரீட்சையை எழுதக்கூடிய மாணவர்கள் ஒரு பக்கம் அவங்க நோன்பை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு நாங்க பிளஸ் 1 எழுத போறோம், பிளஸ் 2 எழுத போறோம், 10th எழுத போறோம் சொல்லி அப்படி போராடக்கூடிய அந்த மாணவர்கள் ஒரு பக்கம் என்று மாணவர்களும் மாணவிகளும் சேர்ந்து அவங்க ஒரு பக்கம் அல்லாஹ்விடத்துல கையேந்தி துவா செய்யக்கூடிய துவாக்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு சங்கமிப்பு. அந்த சங்கமிப்பு மஸ்ஜித் யாசீன் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த அறிவுரை நகர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 20 வருடங்கள் தாண்டி ஓடிட்டு இருக்குன்னு சொன்னா, மஜ்லிஸ்ல ஒரு சபையில எந்த பிதத்தும் கிடையாது. நவைத்து சௌமகதின் அன்னதாய் ஃபர்லி ரமலானி அதுவும் கிடையாது. அதுக்கடுத்தது இஃப்தார் நேரத்துல வெளிப்படையாக சொல்ல வேண்டிய எந்த துவாவும் கிடையாது. நம்ம திக்ரு தான் ஓத வேண்டும் என்ற அடிப்படையில குர்ஆன் சுன்னாவுடைய வடிவில நான் தெளிவான அடிப்படையில நோன்பு வச்சு அல்லாஹ்ட்ட கையேந்திர மாஷா அல்லாஹ் என்று வரும்போது சுன்னாவை குர்ஆன் சுன்னாவை சரியான அடிப்படையில பின்தொடர்ந்து அந்த இஃப்தார் நேரத்துல அல்லாஹ் இவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான ஒரு தருணம் என் லைஃப்ல வரவே வராது. அப்படிப்பட்ட ஒவ்வொரு நோன்புடைய இஃப்தார் நேரத்திலையும் அந்த நோம்பாளி அடையக்கூடிய மகிழ்ச்சி சந்தோஷம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவ்வளவு பெரிய பாக்கியம் என்று மிக்கவர்கள் பள்ளியில திறக்கிற நோன்பு திறக்கிறவங்க திறக்கிறாங்க, வீடுகள்ல திறக்கிறவங்க குடும்பத்தோட உட்கார்ந்து நோன்பு திறந்துட்டு மகிழ்ச்சி தொழுகையை நோக்கி வருகை தரும் போது அந்த நேரத்தை யோசிச்சு பாருங்க. அன்பு மிக்கவர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியமான நேரம். நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் விமோசனம் கிடைத்து விட்டது. அல்லாஹ் மன்னிப்பை தந்து விட்டான். நமக்கு எல்லா வகையும் விடுதலை எல்லாம் தந்துட்டான். ஒரு மகிழ்ச்சியான ஒரு இபாதத்தை செய்து விட்டு ஒரு மகிழ்ச்சி தொழுதுட்டு அப்படியே ஆனந்தமா வெளியில வரும்போது மனசுக்குள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இனம் புரியாத மகிழ்ச்சியை தரானே, அந்த மகிழ்ச்சியை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது, மனசால மட்டும்தான் புரிய முடியும். நோன்பா ரமலான் மாதம் வந்து விட்டால் நரகத்துடைய வாசல்கள் மூடப்படுகிறது, சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது, சைத்தான்கள் விளங்கிடப்படுகிறார்கள். இதெல்லாம் அங்கே டைரக்டா புரிய முடியாது. மன ரீதியாக புரிவதற்காக வேண்டி நீ தயாராகு, நீ இப்படி ஒன்ன தயார்படுத்திக்கோ, சொர்க்க வாசல் திறக்கப்பட்ட நீ எப்படி எல்லாம் இருக்கணும், உன் மனசை தயார்படுத்திக்கோ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணனையிலேயே சஹாபாக்களுக்கு புரிய வச்சிடறாங்க. எப்படி ரசூலுல்லாஹ் கண்ணுக்கு தெரியாத கதவு திறக்கப்படுதுங்கிறீங்க ஒரு சாவி கேட்டிருக்கட்டுமே, கிண்டலாவோ நெய்யாண்டியோ யாரா கேட்டிருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய ஹதீஸ் ரசூலுல்லாஹ் அறிவிக்கிறாங்க. அந்த ரமலானுடைய காலத்துல நரகவாசல் மூடப்படும், சொர்க்கவாசல் திறக்கப்படும், நம்பிக்கை அவ்வளவுதான். நரகவாசல் மூடப்படும், நம்பிக்கை அவ்வளவுதான். ஷைத்தான் வழங்கப்பட்டாங்க, நம்பிக்கை அவ்வளவுதான் என்று மன ரீதியாக அவர்கள் புரிவதை மன ரீதியாக புரிந்து இதுல கொஸ்டின் கேட்க கூடாது என்று சஹாபாக்கள் எத்தனையோ கொஸ்டின் கேட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்துல சஹாபாக்கள் கொஸ்டின் கேட்காம அப்படியே நம்பினாங்க. நாமும் அவ்வாறு நம்பிவிட்டு எல்லா வகையிலும் இந்த நோன்புடைய காலத்தை என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹ் ஒரு உயர்ந்த ஒரு நோன்பை தருகிறான். அதற்கு என்னை நானே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னை நானே போன வருஷம் இருந்த மாதிரி இந்த வருஷம் இருக்கக்கூடாது. சகோதரருடைய நேரத்துல கூச்சலே இருக்கக்கூடாது. மக்கள் கஷ்டப்படுத்தினாலும் பையன் எந்திரிக்கிற டைம் ஆகுது, புள்ளி எந்திரிக்கிற டைம் ஆகுது, வாழ்வாழ்னு கத்துறதெல்லாம் இருக்கக்கூடாது. நிதானமா பார்க்கணும். அவங்களுடைய நோன்பு சகருடைய கடைசி நேரம் வரைக்கும் அவர் சகர் சாப்பிடலாம் என்று அனுமதி இருக்கும் போது அவர் சாப்பிடுறாரு. மெதுவா தட்டி எடுப்பி ஒரு ஆறுதல் சொல்லி நல்ல ஒரு தந்தையாக அந்த நேரத்தில் அடையாளப்படுத்தணும், ஒரு நல்ல ஒரு அண்ணனாக அங்க அடையாளப்படுத்தணும், நல்ல ஒரு கணவனாக தன்னை அடையாளப்படுத்தணும். நோன்பு நேரம் வந்துட்டாலே எனக்கு வேணுங்கிறது கிடைக்காம போயிடுது, கடுப்பாக கூடாது. தயிர் இல்லாட்டி டென்ஷன் ஆகிடக்கூடாது, அங்க இது கிடைக்கல டென்ஷன் ஆகக்கூடாது, அது கிடைக்கல டென்ஷன் ஆகக்கூடாது, கறி வேகையா அப்படின்னு தட்டு பறக்க கூடாது. சஹர் பறக்கத்து இருக்கிறது, பிடிச்சா சாப்பிடு, இல்ல ரசூலுல்லாஹ் விட சொல்லிட்டாங்க, பிடிக்கலையா கட்டி வச்சு போய் கை கழுவி பேசாம இருந்துங்க. அவ்வளவு 2 பழம் வாங்கி பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு நான் நோன்பு வச்சுட்டேன், நான் நோன்பாளி. நோன்பாளி வாயிலிருந்து கூச்சல் போடக்கூடாது. நோன்பாளி யார் வந்து கூச்சல் போட்டாலும் இன்னி சாயிமுன், நான் நோன்பாளி, அவர் அவங்களோட தர்க்கம் போடக்கூடாது, கூச்சல் போடக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நோன்பாளி நாளில இருந்து ஆரம்பிச்சு அந்த இஃப்தார் வரைக்கும் நோன்பை பேணுதலோட இருக்கக்கூடாது. நோன்பாளி நிச்சயமாக எங்கேயுமே கூச்சலும் போடக்கூடாது, சண்டையும் இடக்கூடாது என்று